லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கீரை சாம்பார், கீரை பொரியல், நல்லா சுட சுட உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பட்டாணி போட்ட பொரியல். இதுதான் லஞ்ச். ஓப்பன் பண்ணிட்டா அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணாக்க அதில் ஃபங்கஸ் வந்துடுது. இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். ஸோ இதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் லைட்டாக எண்ணெயை ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஒன்று எடுத்து எப்படி வச்சுக்கலாம். இந்த ஒரு கரண்டி கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த டிஷ் பண்ணாலும் ஸ்பேட்சுலா வச்சு பண்ணால் இன்னும் கரெக்டாக இருக்கும். இன்னும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இதை அப்படியே ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இதை அப்படியே ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டா நம்ம எப்போ தேவையோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்குக்கு தான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். தீபாவளி முடிஞ்சு என்னடா இவ்வளோ நாள் கழித்து நீங்கள் பண்ணுறீங்களான்னு பார்க்குறீங்களா? செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஸ்நாக்ஸுக்காக வேண்டி செய்கிறேன்.